உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்கியிருக்கிறது. இதனால் பயனாளர்கள், வாடிக்கையாளர்கள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பல நாடுகளில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மென்பொருள் முடக்கப்பட்டிருக்கிறது. விண்டோஸ் மென்பொருள் உட்பட மைக்ரோசாஃப்டின் பல சேவைகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் இதனால் தவிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடக்கத்திற்கு காரணம் என்னவென்று அந்நிறுவனம் தெளிவுபடுத்தி இருக்கா? இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? மென்பொருள் துறையில முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய மென்பொருள் முடங்கியுள்ளதால உலகம் முழுவதும் பல்வேறு வேலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக அதுல சாப்ட்வேர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புனால இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. குறிப்பா மைக்ரோசாஃப்ட் மென்பொருளை பொறுத்த வரைக்கும் அனைத்து கம்ப்யூட்டர்ஸ்லயுமே மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா எல்லா இருக்கக்கூடிய கார்பரேட்டும் சரி, பேங்க்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட சாப்ட்வேர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது பயனர்கள் எளிதாக அணுகுவதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மென்பொருள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்னதாக இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்தி வரும் கம்ப்யூட்டர்களில் திடீரென இந்த பழுது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நீல நிறம் மற்றும் கருப்பு நிறத்துல ஒரு மென்பொருள் இயங்கவில்லை என்ற ஒரு எச்சரிக்கையோடு இருந்து வருகிறது. இந்த ஒரு சூழல்ல கார்பரேட் நிறுவனங்களிலும் சாப்ட்வேர் நிறுவனங்களிலும் முழுவதுமாக இந்த சாப்ட்வேர்கள் இயங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. மிக முக்கியமாக அந்த விமான போக்குவரத்தும் அந்த டிஜிட்டல் ஐடி போன்றவை வழங்குவதற்காக இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த சாப்ட்வேரை பயன்படுத்த இருக்கிறது. இந்த மாதிரியான சூழல் விமான போக்குவரத்தும் பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸல் மற்றும் டேட்டாபேஸ் போன்றவருக்கு மிக முக்கியமாக பயன்பட வேண்டியது. டேட்டாபேஸ் போன்றவை மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நிலையினால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள், அப்புறம் வணிக நிறுவனங்கள், வங்கிகள், ஷேர் மார்க்கெட் போன்ற பல தொழில்கள் முடங்கியுள்ளதால பல ஆயிரம் கோடி கணக்கான மதிப்பிலான சேவைகள் பாதிப்பாவதற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த முடங்கியுள்ளது குறித்தான காரணத்தை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் எனவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.